Hello students, this is the part 2 video of void agreement. In this video we are going to see about wagers. முன்னாடியே சொன்ன மாதிரி வேஜர் அப்படின்னா என்னென்னா பெட்டிங் அக்ரிமெண்ட். ஒரு பெட் கட்டுவாங்க. அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து பெட் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஃப்யூச்சர் அன்சர்டைன் ஈவெண்ட்டுக்காக அந்த பெட் வந்து இருக்கும். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எப்போதுமே வந்து ஒரு அன்சர்டைன், ஓகே. ஸோ அது வந்து நடக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரெண்டு பேர் வந்து பெட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெட்டில் வந்து யார் வின் பண்ணுவா யார் லூசர் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த ஒரு பேக்ரவுண்டும் வந்து அந்த வேஜர் அப்படிங்கிறதுல இருக்காது. ஸோ தட்ஸ் வை த வேஜர் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட். வேஜர் அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ பி ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெட் கட்டுறாங்க. என்ன பெட் அது அப்படின்னா, ஏ என்ன சொல்கிறாங்க, பி கிட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து மழை பேஞ்சிச்சு அப்படின்னா நான் உனக்கு 100 rupees தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மழை பெய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உனக்கு ஒரு 100 தரேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பெட் கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேஜர் அக்ரிமெண்ட். ஃப்யூச்சர் வந்து மழை பெய்யாமையும் போகலாம். அது வந்து யாராலையும் வந்து நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம வந்து கணிக்க தான் முடியும். ஸோ இந்த மாதிரி பெட் கட்டுற எல்லாமே வந்து வேஜர் அக்ரிமெண்ட்டில் வரும். ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேஜர் அக்ரிமெண்ட். மாதிரி நேச்சர் என்ன மாதிரி கேரக்டரில் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம வந்து வேஜர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோன்னு பார்க்கலாம். ஒன் இட் இஸ் ப்ராமிஸ் டு பே மணி ஆர் மணி இஸ் ஒர்த். அதாவது பெட் பண்ணுறவங்க வந்து மணியை வச்சு பெட் பண்ணுவாங்க, இல்லை வேல்யூவான ஏதோ ஒரு மணி ஒர்த் உள்ள ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க பெட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து த ப்ராமிஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹேப்பனிங் ஆர் நாட் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட். அதாவது எக்ஸாம்பிள் சொன்னது தான், ஒரு ரெயின் அப்படின்னா அது ஹேப்பன், மழை பெய்யாமே போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வச்சு தான் வந்து அவங்க பெட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஒன் த ஈவெண்ட் இஸ் அன்சர்டைன், த பார்ட்டிஸ் டோன்ட் நோ தி அக்கரன்ஸ் ஆஃப் தி ஈவெண்ட். அதாவது ஒரு அன்சர்டைனான ஈவெண்ட்டுக்கு தான் அவங்க பெட் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து நடக்கிற வரைக்கும் அந்த ஏக்கும் சரி பிக்கும் சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது முன்னாடியே தெரியாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் பெட். ஃபோர்த் ஒன், நன் ஆஃப் தி பார்ட்டிஸ் ஹேஸ் அ கண்ட்ரோல் அண்ட் தி அக்கரன்ஸ் ஆஃப் தி அன்சர்டன் ஈவெண்ட். ஸோ ரெண்டு பேருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஈவெண்ட் ஒரு விஷயத்துக்காக பெட் கட்டுறாங்கன்னா அதுக்காக அவங்க போயிட்டு அந்த ஈவெண்ட்டை வந்து அது மாதிரி நடக்கிற மாதிரி மாற்றவே முடியாது. இப்போ மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்காக போய்ட்டு மழை பெய்ய வைக்க முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி முடியாத ஒரு விஷயத்துக்காக முன்னாடியே வந்து அவங்க பெட் பண்ணுவாங்க, ஓகே. லாஸ்ட் ஒன், none of the parties has an interest in the occurrence or non-occurrence of the event. ஸோ வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற அந்த ஈவெண்ட்டுக்காக தான் அவங்க பெட் கட்டியிருக்காங்க. ஸோ அப்போது அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் வந்து அந்த பெட்டை வந்து அவங்க கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து அக்கரன்ஸ், அது நடக்காமே போகலாங்கிறது முன்னாடியே தெரியும். அதுலேருந்து லாஸ் ஒருத்தவங்களுக்கும் கெயின் ஒருத்தவங்களுக்கும் கண்டிப்பாக வருங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டோட என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு அட்வென்ச்சரோட தான் வந்து அந்த பெட்டை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு வேஜரிங் அக்ரிமெண்ட் ஆர் பெட்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் we are going to see essentials of wager agreement. So under section 30, first one, mutual chances of gain and loss. ஸோ ஒரு வேஜர் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம எதோ சொல்லுவோன்னா ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மியூச்சுவல் சான்ஸ் இருக்கும். என்னென்னா ஒருத்தவங்களுக்கு லாஸ் கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு கெயின் கிடைக்கும். ரெண்டு பேருக்குமே ஒன்றா லாஸோ இல்லை ரெண்டு பேருக்குமே ஒன்றா கெயின் அப்படிங்கிறது இந்த வேஜர் அக்ரிமெண்ட்டில் இருக்காது. செகண்ட் எசென்ஷியல், there must be a two parties. இப்போது ஒரு வேஜரிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதில் ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க, ஓகே. ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு பெட் பண்ணால் இன்னொருத்தவங்க அது நடக்காது அப்படின்னு பெட் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வின், ஒருத்தவங்க லாஸ். தேர்ட் ஒன், அன்சர்டைன் ஈவெண்ட். முன்னாடியே சொன்னது தான், ஒரு அன்சர்டைன் ஈவெண்ட்டுக்காக தான் ஒருத்தவங்க வந்து பெட் பண்ணுவாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பெட் பண்ணுற ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஸோ அந்த அன்சர்டைன் ஈவெண்ட்டுக்காக பெட் பண்ணி அதுக்கப்புறம் அது நடந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க லூஸ் ஆவாங்க. Next one in the essentials of wagering agreement is no interest other than stake. நோ இன்ட்ரெஸ்ட் அதர் தென் ஸ்டேக் அப்படின்னா அவங்க பெட் கட்டுறதுக்கும் பின்னாடி எந்த ஒரு மோசமான ஒரு வேறு எந்த ஒரு அப்ஜெக்டிவும் இருக்காது. எதை தவிர அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க இப்போ வந்து மழை பெய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க பெட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மழை கண்டிப்பாக பெய்யக்கூடாது, நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதை தவிர அவங்களுக்கு வேறு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் பெருசாக வந்து அந்த பெட்டில் வந்து இருக்காது, ஓகே. எசென்ஷியல் ஆஃப் வேஜர் அக்ரிமெண்ட் இஸ் நெய்தர் பார்ட்டி டு ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் தி ஈவெண்ட்.
முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபி 2 பேராலையும் என்ன பண்ண முடியாது. இப்போ மழை பெய்யணும் அப்படின்னு வந்து அவங்க பெட் கட்டுறாங்கன்னா அவங்க போய்ட்டு மழை பெய்ய வைக்கவும் முடியாது, இல்லை மழை வந்து பெய்ய போகிற மழையை வந்து போய்ட்டு ஸ்டாப் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் நடக்க போகிற தெரியாத ஒரு விஷயத்துக்கு முன்னாடியே அவங்க பெட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து ஒரு இல்லீகல். ஸோ அந்த இல்லீகலான விஷயம் ஆல்வேஸ் பி வாய்ட். wager is an illegal event, okay, because that event promotes gambling, okay, that's why we are saying the wager is always void, and the wager is a specified uncertain event in future, okay, but in these two cases the wager is not void. So these are the two exceptions, horse racing and lottery, okay. Other than these two, the other wagers agreement is always void. Last one in the void agreement is reciprocal promise to do thing legal and also other thing illegal. This is the last one in void agreement topic. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் வந்து ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயம் இருக்கும். அந்த 2 விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து அவங்க பண்ணுற ப்ராமிஸில் எல்லாமே லீகலாக இருக்குது, எந்த ஒரு இல்லீகலான ஈவெண்ட்டை பற்றியும் பண்ணல, ஃபுல்லாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. செகண்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து அதில் இல்லீகலாக இருக்குது, ஓகே, என்ன பண்ண முடியாது, அதுக்காக ஃபுல்லாக வந்து இது வந்து இன்வேலிட்னு சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓகே ஒன்று கரெக்டாக இருக்குது, ஒன்று வந்து இன்வேலிடாக இருக்குது, அதனால எல்லாமே வந்து இன்வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, செகண்ட் ப்ராமிஸில் ராங்காக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஓகே அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் எல்லா ஸ்டேஜுக்கும் அது போகும். செகண்ட் பண்ணது வந்து இல்லீகலாக இருக்குது, ஸோ செகண்ட் பண்ண ப்ராமிஸ் வந்து அது இன்வேலிட், ஸோ இட் இஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ ஐ வில் டெல் யூ an எக்ஸாம்பிள் ஃபார் இட். 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி, ஓகே. அங்கே ஏ என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கு அவங்களோட ஹவுஸை வந்து சேல் பண்ணணுன்னு விரும்புகிறாங்க, 10,000 rupeesக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வந்து பிக்கு 10,000 rupeesக்கு வீடை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு இல்லீகலும் இல்லை, கரெக்டாக எல்லாமே என்ன பண்ணணுமோ ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே பண்ணி கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு சேல் தான். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன், அது வந்து ஒரு லீகலான ஒரு விஷயம். பட் பி என்ன பண்ணுறாங்க, ஏ கிட்ட வாங்கின அந்த 10,000 rupees ஹவுஸை பி என்ன பண்ணுறாங்க கேம்பிளிங் ஹவுஸாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அந்த வீடை யூஸ் பண்ணி ஏகிட்ட வாங்குற வீடை யூஸ் பண்ணி கேம்பிளிங் பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பி என்ன பண்ணுறாங்க, அந்த ஹவுஸை ஏகிட்ட 50,000க்கு கொடுத்து வாங்குறாங்க. அதாவது 10,000க்கு சேல் பண்ண நினச்ச வீட்டை பி என்ன பண்ணுறாங்க 50,000 கொடுத்து ஏகிட்ட வாங்கி அதை கேம்பிளிங் ஹவுஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் எது வந்து வேலிட், எது இன்வேலிட், எது வாய்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ் என்னது அப்படின்னா ஏ 10,000க்கு பி கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோம் தான் ஃபஸ்ட்டு ஒன், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேலிட், ஸோ இட் இஸ் ஏ கான்ட்ராக்ட். செகண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாஃபுல், இட் இஸ் எ லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஏன் நம்மள லாஃபுல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதாவது அந்த ஹவுஸை அவங்க எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கேம்பிளிங் ஹவுஸ். அப்போது அந்த பொருள் ஹவுஸ் வந்து என்ன ஆக போகுதுன்னா கேம்பிளிங் ஹவுஸாக ஆகுது. ஸோ கேம்பிளிங் ஹவுஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அன்லாஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை த செகண்ட் செட் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட். ஸோ த வாய்ட் அக்ரிமெண்ட் வில் நாட் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செட் இஸ் வேலிட் and the second set is invalid due to the unlawful object. Okay students, these are the void agreement, and in this video I explained fully about wages agreement. Thank you.